Hi hello friends, welcome to my channel. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து முழுக்க லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க ஒரு லோ பட்ஜெட்ல லேப்டாப்ஸ் இருக்கா ப்ரோ, இல்ல ஒரு 30,000 to 40,000 பட்ஜெட்ல வந்து என்ன மாதிரி பெஸ்டான லேப்டாப் ஆன்லைன்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு, அதுவும் 2022 ரிவைஸ்டு பிரைஸோட நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போதைக்கு நம்ம வந்து அமேசான்ல இருக்க லேப்டாப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் ஆர் லெஸ் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன்ல எடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றது. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா லேப்டாப் வந்து இப்பெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் தாறுமாறா மாத்திக்கிட்டே இருக்காங்க, பிரைஸும் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போவே இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது என்னோட பர்சனல் அட்வைஸ். லேப்டாப் வந்து 30K இருந்து ஒரு 40K பட்ஜெட்குள்ள நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மொத்தமாக 4 லேப்டாப் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தோட பை லிங்க்ஸ் ஒரு செக்அப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பேஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதை நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா சும்மா நான் அப்படியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. மெயினாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா வாங்குறது ஒன்று வாங்குகிறோம், ஒழுங்காக வாங்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி. இப்போ அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளோட சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க குயிக்காக வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்ஸுமே வந்து ஒரு சர்டன் கேட்டகரி வைஸாக நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.6 inches அட்லீஸ்ட் HD டிஸ்பிளே இல்லை ஃபுல் HD டிஸ்பிளே அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் 4GB RAM இல்லை 8GB RAM. அப்புறம் மினிமம் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 256 SSD இல்லைனா 1TB ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி. அண்ட் மினிமம் எல்லா வைஃபை ப்ளூடூத் போர்ட்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி, USB போர்ட்ஸ், HDMI, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான யூசேஜஸ் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ப்ராசஸரும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. மோர் ஆர் லெஸ் மேக்ஸிமம் வந்து i3 10 Gen இல்லைனா Ryzen 3 இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து அந்த ஸ்டாண்டர்டு கீழே போகாமல் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் வர 40Kக்குள்ளே வரா மாதிரி நான் எல்லா லேப்டாப்ஸும் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 1 by 1 பார்க்கலாம். நம்ம கேட்டகரியில் வந்து நான் வந்து 4th நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா Acer Aspire 3. Acer பிராண்டுனாலே உங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய கேமிங் லேப்டாப்ஸ்லேருந்து அப்கிரேடேஷன் சூப்பர்பாக கொடுத்துட்ருக்காங்க. லேட்டஸ்ட் லேப்டாப் வரையும் உங்களுக்கு Aspire 3, Aspire 5, 7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் செக்மெண்ட்டில் வந்து Predator அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிராண்டு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் லேப்டாப்ஸ் இவங்களது. ஸோ ஏசரில் வந்து பார்த்தீங்கன்னா Aspire 3 நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Athlon 3050U டியூல் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 28,990. இப்போ இருக்கிற ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணும்போது மேபி ஏதாவது வேரி ஆகிருக்கலாம். இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு i3 ப்ராசஸர் இல்லை Ryzen 3யும் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகிருக்கும். பட் பெட்டர் இஃப் யூ நமக்கு வந்து இப்போ i3 ப்ராசஸர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது Athlonல கம்மியாக ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து இதுக்கு 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் 8GB வரையும் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அண்ட் 256GB SSD கொடுத்தாலே ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராசஸரோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு SSDயில் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 256 SSD ப்ளஸ் ஹைப்ரிட்ன்றனால 1TB இல்லை 2TB வரையும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD டிஸ்பிளே இருக்குது. வைஃபை, ப்ளூடூத், USB போர்ட்ஸ் 3.2 போர்ட்லேருந்து 2.0 போர்ட் வரையும் எல்லாமே கொடுத்துட்றாங்க பேசிக்காக. அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது இந்த லேப்டாப். தின் அண்ட் லைட் வெயிட் கூட 1.9 kgs வெயிட் இருக்குது. மேக்ஸிமமாக உங்களுக்கு பவர் பேக்கப் வந்து ஒரு 8 hours வரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெப்கேம்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். வேரியண்ட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கலர்ஸும் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து நீங்கள் ஒரு 2 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கம்பேர் டு ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும். இப்போ நான் நிறைய வந்து சென்னையில் இருக்க ஏசர் ஷோரூம், எல்லா பிராண்டு ஷோரூம்ஸும் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுக்கு உண்டான லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஷோரூமில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி கூட நான் அங்கே சொல்லியிருப்பேன். மெயினாக வந்து இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து ஷோரூம்ஸில் நல்ல பேக்கேஜோடு கொடுப்பாங்க. ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா 999 வித் 2 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, 199 வித் 2 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆன்லைனில் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போகும்போது மினிமம் ஒரு 3000-4000 rupees ஆகும். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இல்லை எனக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் வேணாம், எனக்கு சீப்பாக கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. ஏன்னா ஷோரூம் வந்து ஓரளவுக்கு ஆன்லைனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸு. நான் கம்பேரிட்டிவ்லி நிறைய ஷோரூம் வீடியோஸ் பண்ணதில் இது வந்து காமனாகவே தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி போடுறது, எம்எஸ் ஆஃபீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு விண்டோஸ் ஒரிஜினல் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து லைஃப் டைம் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஷோரூமில் வாங்குறது வந்து ஒரு பெனிஃபிட்டும் கூட. இப்போ இந்த லேப்டாப் வேணுன்றவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்தடுத்த லேப்டாப்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேர்ட் பிளேஸில் நான் வச்சிருக்க லேப்டாப் வந்து லெனோவோ IdeaPad Slim 3. எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தான் லெனோவோ, வெல் நோன் பிராண்ட். நிறைய பேர் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அமேசானில் அண்ட் ரிவ்யூவும் நல்லாவே இருக்குது. பட் இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,440. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 55,000 என்னமோ கொடுத்துருக்காங்க. அதை வந்து கம்மி பண்ணி இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகி இது கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நான் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 50,000 லேப்டாப் உங்களுக்கு 38,000 கிடைக்குது. ஸோ அதுதான் இப்போ இருக்க ஆஃபர். நீங்கள் சீக்கிரமாக போய் அதை செக் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு உண்டான பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க். போய் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மினிமமாக வந்து ஒரு 15.6 inches டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆன்டி கிளேரோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வெப்கேம் வந்து ப்ரைவசி ஷட்டர் இருக்குது. ஸோ இன்கேஸ் யாராவது ஹேக்கிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைவசி ஷட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ யாரும் ஹேக்கிங் பண்ண முடியாது உங்களோட கேமராவை. அது மட்டும் இல்லாமல் USB, Wi-Fi, Bluetooth எல்லாமே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்குது. i3 10th gen ப்ராசஸர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் OS வந்து Windows 10 அண்ட் MS Office 2019 உங்களுக்கு அது கூட வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது வரையும் பார்த்ததில் வந்து 4 GB தான் கொடுத்துருந்தாங்க. இந்த லெனோவில் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் 256 GB SSD இருக்குது. அதை வந்து நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ரேமை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 12 GB வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். SSDயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடிஷ்னல் ஸ்லாட் ஃபார் HDD ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 TB இல்லை 2 TB கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 120 டிகிரி வரையும் உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து டில்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த 90 டிகிரி பிடிக்காது. இப்போ என் லேப்டாப் வந்து 90 டிகிரி தான். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஹிஞ்சு உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 120 இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது 120 வரையும் போய் அப்படி நிற்கும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். 1.7 kgs தான் இது, தின் அண்ட் லைட் வெயிட் லேப்டாப். அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 8 hours வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் யூஸாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறோன்னா கூட ஓரளவுக்கு நல்ல லேப்டாப். வாங்க அடுத்த லேப்டாப் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் நான் வச்சிருக்க லேப்டாப் வந்து HP 15. இவங்களோட நேம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும், HP 15, HP 18 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பேக்காக கொடுத்துருக்காங்க. HP 15 வித் ரேடியான் கிராஃபிக்ஸோட இருக்குது, ப்ளஸ் Ryzen 3 3250U இதுதான் ப்ராசஸர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ப்ராசஸர். Ryzen 3 3250U இது வரையும் இந்த நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய ரிவ்யூஸும் வந்திருக்கு இந்த லேப்டாப்க்கு. அண்ட் இதோட மினிமம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அப்கிரேடபிள் அப் டு 16 GB வரையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். அண்ட் 256 GB SSD கொடுத்துருக்காங்க. அதுவும் அடிஷ்னலாக ஒரு HDD ஸ்லாட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்கிரேடும் பண்ணிக்கலாம். 1 TB இல்லை 2 TB HDD நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் இன்டிகிரேட்டட் ரேடியான் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரேடியான் AMD கிராஃபிக்ஸ். அண்ட் அதுவும் நல்ல ஒரு இதுதான். பேசிக்காக எல்லா கேம்ஸ், சாதாரண கேம்ஸ்லேருந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேப்டாப். மேக்ஸிமம் வந்து ஒரு 1.7 kg வெயிட் இருக்குது. ஸோ வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் 8 hours வரையும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. வெப்கேம், HDMI போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 3.0 HDMI எல்லாமே இருக்கிறதுனால அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக்காக தேவையான ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அப்கிரேடும் பண்ணிக்கலாம். SSD இல்லை ரேம் ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்கிரேடும் பண்ணிக்கலாம். மெயினாக OS வந்து இதோடது வந்து Windows 10 ஹோம் OS கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் Windows 11 லான்ச் ஆகி 2021 இல்லை 22 வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்கிரேட் பண்ணனாலும் ஃப்ரீ அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ளஸ்
எம்எஸ் ஆஃபீஸ் 2019 ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பவர் பேக்காக இருக்குது. ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஒரு 46,000 இதோட ஆக்சுவல் ப்ரைஸு. இப்போ வந்து 38,490ன்றனால இந்த செக்மெண்ட்டில் இந்த லேப்டாப் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். HP பிராண்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க, அவங்களோட சர்வீசஸ்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க அடுத்த லேப்டாப் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் வந்து நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கேன் லேப்டாப் வந்து Asus VivoBook 15. Asusனாலே ஒரு நல்ல பிராண்ட். இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் கூட Asus தான். Asus ஏகப்பட்ட கேமிங் லேப்டாப், ROG சீரியஸ் ஸ்ட்ரீக்ஸு, அப்புறம் டஃப் கேமிங், அந்த மாதிரி ஏகப்பட்டது அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் வந்து லோ வேரியண்ட்டில் இப்போது சூஸ் பண்ணியிருக்க லேப்டாப் வந்து VivoBook. எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லேப்டாப். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிவ்யூஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்க்கு. அதனால தான் இது வந்து நம்பர் 1ல சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, 34,880. இதுவரையும் பார்த்த எல்லா லேப்டாப்பும் வந்து 38,000 இருந்துச்சு, இல்லைனா வந்து 28,000. ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது. பட் இதில் வந்து எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா கம்மியாகுது, மிச்சமும் பண்ணலாம். ஸோ Asus VivoBook ஃபார் ப்ராப்பராக ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ்க்கு, ஒரு சாதாரண ஒரு ஹோம் யூஸ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு லேப்டாப். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i3 10 Gen கொடுத்துருக்காங்க, Windows 10 Home கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேம் வந்து உங்களுக்கு 4GB ரேம் விச் இஸ் அப்கிரேடபிள் அப் டு 12GB வரையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 256GB SSD இல்லை 1TB ஹார்ட் டிஸ்கோட கொடுக்குறாங்க, அந்த வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ SSD இருந்தால் லைட்டாக ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுது. 1TB HDD இருந்தால் இப்போ சொல்லியிருக்க ப்ரைஸ் தான். இதை வந்து நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸ்லாட் SDD கொடுக்குறாங்கன்னா SSDக்கு ஸ்லாட் இருக்குது, SSD கொடுக்குறாங்கன்னா HDDக்கு ஸ்லாட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃபீச்சர் என்னென்னா வெப்கேம் இருக்குது, உங்களுக்கு போர்ட்ஸ் இருக்குது, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. அது கூடவே வந்து டச் பேடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுத்துருக்காங்க. இது வரையும் பார்த்த எந்த லேப்டாப்லையுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இல்லை. VivoBookல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது. ஓரளவுக்கு லைட் வெயிட்டான லேப்டாப் தான், தின் அண்ட் லைட் வெயிட். 1.9 kg தான் இந்த லேப்டாப்போட வெயிட். அண்ட் மேக்ஸிமம் அப் டு பவர் பேக்கப் 8 hours வரையும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். நீங்கள் கண்டினியூஸாக ஆன்லைன் கிளாஸு, எக்ஸாம், சைடில் இன்டர்நெட் எல்லாமே ஓடிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வராது. அதனால் நீங்கள் ப்ளக்இன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு கூலிங் பேட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட லைஃப் வந்து லேப்டாப்பை ரொம்ப ஹீட் பண்ண விடாமல் லைஃப் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டட் வாரண்டிலேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3,000லேருந்து 4,000 வந்து உங்களுக்கு ஒரு 2 years வரையும் வாரண்டி இருக்குது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஒரு 3 yearsக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி இருக்கு, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி இன்டெலோட இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸோட தான் வருது. 2.2GB கிராஃபிக்ஸோட தான் வரும், இல்லை லெஸ் தென் 2GB கிராஃபிக்ஸோட வரும். மினிமமாக உங்களுக்கு கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட ப்ரைஸிங் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதை வந்து நான் நம்பர் 1ல சூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து நம்பர் 1 அந்த ரேங்கிங்லாம் நான் பண்ணல, பட் இருந்தாலும் இதை வந்து நான் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல், ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்கிற 2022 அமேசானில் இருக்கிற லேப்டாப்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஓரளவுக்கு சூஸ் பண்ணியிருக்க லேப்டாப்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஒரு கேமிங் லேப்டாப், பெஸ்ட் கேமிங் லேப்டாப்போட நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.